டீம் வணக்கம். இப்போ ஒரு ஹெச்எஸ்டபிள்யூ பாலிசிக்கு கேஆர்சிசி ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, ஒரு புது எம்ப்ளாயி நம்ம டிஎஸ்எம் டிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் புதுசாக ஒரு டிஎஸ்சி, அதே மாதிரி அர்பன் ப்ரொமோட்டர், ரூரல் ப்ரொமோட்டர் உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள எப்படி ஆன்போர்ட் பண்ணுறது அப்படின்ற டெமோவை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பின்கோட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎஸ்எம்மாக இருந்தீங்க அப்படின்னா கேடிஎன் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஎஸ்இயாக இருந்தீங்க அப்படின்னா விஐஎம்எஸ்எல் டிஎன் அண்டு சென்னை அப்படின்ற அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது ஒரு புதுசாக வந்தவங்கள இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபில் கேஆர்சிசி அந்த இதை டச் பண்ணிவிட்டு அதில் போய் அவங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். அவங்கள அட்டன்ஸ்க்கு அதே மாதிரி எம்பவருக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் எம்ப்ளாயாக இருந்தால் இன்டர்னல் மாறிக்கும், டிஎஸ்எம்டிஎஸ்சியாக இருந்தால் மற்ற எல்லாருமே எக்ஸ்டர்னல் தான். ஸோ அதுக்கப்புறம் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்க அப்பா பேர் இனிஷியல் அல்லது செலக்ட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவங்களோட அம்மா இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தால் ஒய்ஃப் அவங்க நேம் போட்டுக்கோங்க. ஸோ வீட்டோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து எப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்றத போட்டுக்கோங்க. எந்த தேதி, எந்த மாதம், எந்த இயர் ஜாயின் பண்ணிங்கன்னு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயாக இருந்தால் இங்கே உங்களோட எம்ப்ளாய் ஐடி வந்துடும். டிஎஸ்எம் டிஎஸ்சியாக இருந்தால் மற்ற எல்லாத்துக்கும் டிஎஸ்சியாக இருந்தாலும் டிஎஸ்சியாக இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாலும் இங்கே இந்த இடத்துல ஏஜென்சி நேம் போடணும். ஸோ அந்த ஏஜென்சியோட பேர் என்னவோ அந்த பேர் போடணும். சங்கர் ஏஜென்சினா சங்கர் ஏஜென்சி, எஸ்விஆர் கம்யூனிகேஷன், ஆர்ஆர் கம்யூனிகேஷன், ஆர்ஆர் ஏஜென்சி, அந்த மாதிரி நேம் போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செலக்ட் பண்ணிக்கணும். என்ன ரோல் அப்படின்றதில் டிஸ்ட்ரிபியூட்டர்னால் டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ணணும், டிஎஸ்சினா டிஎஸ்சி செலக்ட் பண்ணணும், ப்ரொமோட்டர்னால் ப்ரொமோட்டர் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஜோன், திருச்சி ஜோன் செலக்ட் பண்ணிக்கணும். அதில் மதுரைன்னு டிஃபால்ட்டாக இருக்கும், அதில் திருச்சி ஜோன் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அது அப்லோட் பண்ணிக்கணும். ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட வண்டி ப்ராப்பரான லைசன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பைக் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நன் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? நன் செலக்ட் பண்ணால் என்ன கேட்கும் அப்படின்னா உங்கள்கிட்ட 2 வீலர் இருக்கா, நோ கொடுத்துடணும். உங்கள்கிட்ட 4 வீலர் இருக்கா, நோ கொடுத்துடணும். ஓட்ட தெரியுமா, லைசன்ஸ் இருக்கா அப்படின்னா அது நோ கொடுத்துடணும். டிக்ளரேஷன் ஃபார்மில் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, ஸோ என்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணிடணும். ஒரு நேம் சைன் போட்டு இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ வச்சுட்டு உங்களோட ரெஸ்பெக்டிவ் டிஎஸ்எம் மேனேஜர் யாரோ அந்த நேம் இங்கே கொடுக்கணும். அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துடணும். இன்கேஸ் வந்து என்கிட்ட பைக் இருக்குது அப்படின்னா பைக் செலக்ட் பண்ணிக்கணும். டிரைவிங் லைசன்ஸில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். அதோட வேலிடிட்டி டேட் எந்த வருஷம் வரைக்கும் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். எந்த வருஷத்தில் வரைக்கும் இருக்குதுன்னு செலக்ட் பண்ணிக்கணும். கார்டுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃப்ரண்ட் பேக் லைசன்ஸோட ஃப்ரண்ட் பேக் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டியோட நம்பர் TN 45 BH 7878. அப்புறம் எங்கள் வண்டியோட கம்பெனி நேம் என்ன, பல்சர்னால் பல்சர், டிவிஎஸ்னால் டிவிஎஸ், ஹீரோ ஹோண்டானா ஹீரோ ஹோண்டா, அது
வண்டி எந்த வருஷம் வாங்கினது, அதுக்கு என்ன வயசு ஆகுது, ஏஜ் ஆகுது. ஸோ 2 வருஷம்னா 2 வருஷம், 3 வருஷம்னா 3 வருஷம் அது போட்டுக்கோங்க. வேலிட் இன்சூரன்ஸ் இருக்கா, கண்ணாடி 2 சைடும் இருக்கா, டயரோட கண்டிஷன் நல்லா இருக்கா, ஹெட்லைட் இருக்கா, ஹெட்லைட் டெய்லைட்டு இண்டிகேட்டர் இருக்கா, அதே மாதிரி வண்டியோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கணும். அடுத்தது ஐஎஸ்ஐ மார்க் ஹெல்மெட் இருக்கா, ஃபுல் ஃபேஸ் இருக்கா, ஹெல்மெட்டோட கண்டிஷன் நல்லா இருக்கா, ஹெல்மெட்டில் ஃப்ரண்ட்டில் கண்ணாடி இருக்கா, சின் ஸ்டாப் லாக் இருக்கா, ஸோ அது பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஹெல்மெட்டோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும், ஃப்ரண்ட்டு பேக் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் சன்செட், அதுக்கப்புறம் முன்னாடி வண்டி ஓட்டுனீங்கன்னா ரீஃப்ளெக்ட் ஜாக்கெட் போடணும். ஸோ வண்டியில் ஸ்டிக்கர்ஸ் இருக்கணும், ஹெல்மெட்டில் ஸ்டிக்கர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் HSW பாலிசி ட்ரைனிங் எப்போ கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு என்ன டேட்டு என்ன மந்த்து கொடுத்தாங்கன்னு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மேனேஜர் நேம் கொடுக்கணும், மேனேஜர் பேர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேனேஜரோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். மேனேஜரோட ஃபோன் நம்பர், மேனேஜரோட பேர் கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுக்கும்போது இங்கே டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எம்டின்னு காட்டும். ஸோ அது அந்த எரர் போகணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் அழுத்திட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஃபார்ம் சப்மிட்டட்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதுதான் உங்களோட 6 டிஜிட் சேஃப்டி பாஸ்போர்ட் நம்பர். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.